போன எபிசோட்ல மேஷ் வந்து பாவமா நின்னுட்டு இருந்தான். என்னடா இவனுங்கலாம் பறந்து பறந்து விளையாடிட்டு இருக்கானுங்க. நமக்கு பறக்கவும் தெரியாது, மேஜிக்கும் தெரியாது. எப்படி இங்க உசுர மத்தியில கையில புடிச்சுன்னு இந்த கேம ஜெயிக்க போறோம்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சு நின்னுட்டு இருக்கிறப்போ, டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. இப்போ எதிர் டீம் வேற ஜெயிச்சுன்னே போயிட்டு இருந்தாங்க. அவங்க டீம் ஸ்கோர் ஏறிக்கிட்டே போச்சு. நம்ம மேஷ் டீம் வேற தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மேஷ் வந்து டக்குன்னு அவன் கால ஆட்டி ஆட்டி, அதுலேருந்து வர ஸ்பீட்ல வந்து பறக்க ஆரம்பிச்சுட்டான். பறந்து போயி, அவங்க எதிர் டீம் இருக்கிற பால வந்து கையில எடுத்துட்டு, இவன் வந்து கோல் போட ஆரம்பிச்சுட்டான். இவனும் போடுறான், போடுறான், போடுறான். கடைசியில அந்த ஸ்கோரோட ஹை ஸ்கோரே வந்துச்சு. போர்டே வந்து அதுக்கு மேல ஸ்கோரே இல்ல. அந்த அளவுக்கு வந்து போட்டு அந்த மேட்ச வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா ஜெயிச்சு குடுத்துடுறான் அவங்களுக்கு. எப்புட்றா இது சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். பட் மேஜிக் இல்லன்னா, மேஜிக் இருக்கிறவனுக்கு ஒரு வழி. மேஜிக் இல்லாதவனுக்கு எல்லாமே வழின்ற மாரி தான் நம்ம மேட்ச்‌களுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு கேப் கிடைச்சிடுது. அவன் ஜெயிச்சிடுறான். சரி, ஓகே. அப்புறம் என்னடா நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கிளாஸுக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நடந்த மேட்ச பத்தி. அப்போ வந்து போன எபிசோட்ல வந்து எதிர் டீம் ஒருத்தன் வந்து கேட்டிருப்பான்ல, இந்த மாரி நான் அவன தோற்கடிச்சுருவேன்டான்னு வந்து சவால் விட்டவன் வந்து, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்னு சொல்லி நம்ம மேட்ச்ல கேட்டுட்டு இருக்கான். பயபுல போன எபிசோட்ல சவால் விட்டு இந்த எபிசோட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்குது. சரி, ஓகே. இந்த மாரி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்பல ஒரு புது கேரக்டர வந்து காட்டுறாங்க. நம்ம கேரக்டர் பேர் வந்து லான்ஸ். நோட் பண்ணிக்கோங்கப்பா, இவன் மூஞ்சில 2 கோடு இருக்கு. அப்பன்னா இவன் வந்து ஒரு மீடியம் லெவல் பவர்ஃபுல்லான கேரக்டரு. ஓகே. இவன் வந்து எதுக்குடா இப்போ வரான் அப்படின்னு கேட்டு, ஒரு கண்ணாடி ஜாடி எடுக்குறான். இவங்க எல்லாம் வந்து வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்க. என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி. அந்த கண்ணாடி ஜாடிய தொறந்த உடனே மேஷோட ஃப்ரெண்ட்ஸ் லெமனு, அப்புறம் வந்து ஃபின்னு, அப்புறம் அவங்க கூட இருந்தானே எதிர் டீம் ஒருத்தன். அவங்க 3 பேரும் வந்து அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போயிடுறாங்க. அட கொய்யால என்னடா பண்ணிட்ட? அவங்கள ஏன்டா புடிச்சுன்னு போனேன்னு மேஷ் கேட்க, உனக்கு நான் இவங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேணும்னா, நான் சொல்ற இடத்துக்கு வந்து என் கூட சண்டை போடணும் அப்படின்றான். அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. என்னடா அவங்க கூட வம்பா போச்சு. போற இடமெல்லாம் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி மேஷ் வந்து ஒரே கடுப்பு. சரி, ஓகே. அவன் கூப்பிடுற இடத்துக்கு அவன் போனான். போயிட்டு இந்த மாரி நான் உன்ன வந்து ஒரு ஃபைட்டுக்கு கூப்பிடுறேன். நீ ஜெயிச்சினா நான் உனக்கு ஒரு காயின் தரேன். உனக்கும் வந்து சாதகம் தான். இந்த ஃபைட்டு பயனுள்ளதா இருக்கட்டும் அப்படின்னு வந்து லான்ஸ் வந்து மேஷ் கிட்ட சொல்றான். என்ன மனுஷன்? ஆமா. எதுக்கு இந்த காயினுன்றத நான் போன எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். நம்ப டிவைன் மிஷனரி ஆகணும்னா, நம்மகிட்ட எவ்வளோ கோல்டு காயின், சில்வர் காயின் அண்ட் தென் பிளாட்டினம் காயின் 3 காயின் குடுப்பாங்க. பிரான்ஸ். அந்த 3 காயின்ஸ் நெறைய பிடிச்சிருந்தா தான் நம்மள வந்து டிவைன் மிஷனரியா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காயின்ஸ் வந்து நெறைய கேம்ஸ் மூலியமா நம்ப அங்க போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகள்ல நடந்தா நம்ப வந்து காயின்ஸ வந்து பெற முடியும். அப்படி இல்லன்னா இந்த மாரி லோக்கல் ஃபைட்ல வந்து நம்ம காயின்ஸ் பெற முடியும். சரி, நல்ல டீலா தான் ஆகுது. காயினும் வருது அப்படி சொல்லி மேட்ச்ல வந்து சண்டைக்கு இறங்குறான். பட் நம்ம லான்ஸ் வந்து ஒரு சூப்பரான பவர் அவன்கிட்ட இருக்கு. அவனால வந்து கிராவிட்டிய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கொய்யால கிராவிட்டி தானே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்க கேட்கலாம். பட் கிராவிட்டி பவர வச்சு நம்ம மேட்ச்ல அப்படியே செவுத்தோட செவுத்தா பல்லி மாரி ஒட்ட வச்சுடுறான். ஏன்னா, கிராவிட்டிய அவன் ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் வரைக்கும் அவனுக்கு வந்து ஹெவியான கிராவிட்டிய வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. அந்த கிராவிட்டிலேருந்து ஏந்துக்கவே முடியல மேஷால. என்னடா நடக்க போதுன்னு தான் இந்த எபிசோடோட இன்ட்ரோடக்ஷன் போட்டுடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம மேஷ் தான் யாருன்னு நெனச்சீங்க? சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிராவிட்டியே சர்காஸ் பண்ணி எகிறி நிற்கிறான். இது வந்து லான்ஸால வந்து நம்பவே முடியல. ஏன்னா, ஒரு நார்மலான மனுஷனாலலாம் வந்து மேஜிக்குக்கு எதிரா வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் கிராவிட்டி மேஜிக் எதிரா வந்து வாய்ப்பே இல்லன்ற மாரி தான் இருக்கும். பட் நம்ம மேஷில் தான் கிஃப்டட் சைல்டு ஆச்சே. கொய்யால அப்படியே ஏந்து நம்ம லான்ஸ் கூட ஒரு சிங்கிள்ஸ் டம் டும்னு அடிச்சுக்கிறானுங்க. கடைசியில வந்து ஒரு கட்டத்தில என்ன ஆச்சு, லான்ஸ் வந்து அந்த ஜாடிய வந்து ஒரு மலையோட ஓரத்தில வந்து தூக்கி போட்டுருவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஜாடிக்குள்ள தான் இருப்பாங்க. இவன் என்ன பண்ணதுன்னு தெரில. உடனே மேஷுக்கு வந்து அவ்வளோதான் அல்டிமேட் மேஷ்ன்ற மாரி ஒரு ஃபார்ம் எடுக்குறான். மசில்லாம் வந்து பெருசாகுது. அவன் வந்து ஏதோ பண்ண போறான்னு தெரியுது. அவன் வந்து லான்ஸ் வந்து உடனே அந்த கண்ணாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஜாடிய வந்து கீழ போட்டுர்றான். அந்த ஜாடிக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பத்தாததுக்கு இவன் அந்த மேஜிக் வேற அந்த கண்ணாடிய அந்த இடத்துல போட்டுறான். ஏற்கனவே வந்து ஜாடி கீழ போயிட்டுருக்கு. இவன் கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி இன்னும் கீழ ஃபாஸ்ட்டா போகுது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு செகண்ட்ல அந்த ஜாடி அந்த மலை உச்சிலேருந்து வீழ்ந்துரும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா போயின்னுக்குது. இந்த இந்த கேப்லாம் இது நடக்கிறதுக்குள்ளேயே நம்ம மேஷ்ல வந்து ஃபாஸ்ட்டா ஓட ஆரம்பிச்சு, அந்த 1 செகண்டுக்குள்ள அந்த ஜாடி விழத்த கீழ போய் எடுத்துட்டு திருப்பி மேல வந்துர்றான். என்னங்கடா இது இவ்ளோ ஆச்சரியமா இருக்குன்ற மாரி தான் இருக்கு. சரி, ஓகே. அவங்க ஜாடிய வந்து காப்பாத்திர்றான். இதுல வந்து லான்ஸால சுத்தமா நம்பவே முடியல. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ வந்து லான்ஸோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிய வந்து ஒண்ணு காட்டுறாங்க. நம்ம லான்ஸுக்கு வந்து ஒரு அழகான தங்கச்சி இருக்கும்.
அந்த தங்கச்சி வந்து நல்லா தான் இருக்கும். இவனும் தங்கச்சி மேலே நல்லா பாசமாக தான் இருப்பான். திடீர்னு யார் கண்டுபட்டதோ தெரியாது. அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத காலம் வந்துடும். ஸோ நம்ம லான்ஸாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நோயை வந்து குணப்படுத்தவே முடியாது. இதுக்கு எல்லாமே இந்த நாரி போன இந்த சிஸ்டம் தான் காரணம். ஒரு தங்கச்சியோட நோயை கூட குணப்படுத்த முடியல இந்த மேஜிக் கவர்மெண்ட்டால சொல்லி, இந்த மேஜிக் கவர்மெண்ட் மேலே ஒரு வெறுப்பாகுது. இவருக்கு வந்து இந்த மேஜிக் கவர்மெண்ட்லேயே ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை நோய் வந்து தவிர்க்கிற சிஸ்டத்தை மாற்றணும். நம்ம தங்கச்சியை நம்ம காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு எண்ணம். உடனே வந்து இந்த டிவைன் மிஷனரி ஸ்கூலில் சேர்ந்துட்டு ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து வாழ்ந்துட்டான். இதுதான் இவனோட முக்கிய நோக்கம் இந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு. நம்ம மேஷுக்கு வந்து என்னன்னு நான் போன எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன். நம்ம மேஷுக்கு வந்து ஒரு டிவைன் மிஷனரி ஆகி அவன்கிட்ட மேட்ச்க்கே இல்லைனா கூட அவனுக்கு வாழ தகுதி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்கூலில் சேர்ந்துருப்பான். இந்தமாரி நிறைய பேர் நிறைய காரணத்துக்காக இந்த ஸ்கூலில் சேர்ந்துருப்பாங்க. சரி அது அப்படி ஓரமாக போட்டோம். இப்போ வந்து லான்ஸ் வந்து கடைசியில் வந்து நீ வந்து சிங்கம் தான்ப்பா, நீ பெரிய ஆள் தான் வந்து ஒத்துக்கின்னு போடா உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. லான்ஸ் வந்து நம்ம மேஷுக்கு வந்து ஒரு சில்வர் காயினை கொடுத்துட்டு வாட்டா இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். எதுக்குடா இந்த வெட்டி சந்தைன்ற மாதிரி தான் இருக்குது. எங்களோடய இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 5 கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். பாய் பாய். ஒரு பூச்சியை மிதிச்சிட்டு அத்தனை பேரும் காலிடா.